ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே மார்னிங் 6:30 ஆகுது. நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டோன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். சடன் பிளான் தாங்க. 6:00 பிளான் பண்ணோம், 6:30க்கெலாம் கிளம்பிட்டோம். ஏன்னா முந்தின நாள் நைட்டு தான் வந்து அம்மா ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வேர்க்கடலை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் போயிட்டு வேர்க்கடலை வாங்கிட்டு வந்துடலாம் உடனே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் ட்ராவல்லே வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். ஸோ அதனால் வந்துட்டோம். நாங்கள் சொல்லவே இல்லை நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு கூட. நாங்கள் சடனாக வரோம். ஏன்னா பக்கத்து கொல்லையில் யாரோ பைக்கில் வராங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்க. இதுதாங்க வீடு. இப்படி தான் வந்து சுற்றி வயக்காடு மாதிரி இருக்கும். வேர்க்கடலை, நெற்பயிர் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்போ வந்து வேறு யாரோன்னு நினச்சிட்டு வராரு. அப்புறம் நாங்கன்னு பார்த்துட்டு சடனாக அப்படியே நின்றுட்டாரு. அப்புறம் அம்மா வந்துட்டு பாப்பாவை தூக்கிட்டு வாங்க. பாப்பா வந்து தூங்கிட்டு வந்தான். அதனால் வந்து அப்பா வந்து கூப்பிட்டு தான் ஃபஸ்ட்டு போகலை. அப்புறமா வந்து அம்மா வந்து கூப்பிட்டு தான் ஓடிட்டா. அம்மாகிட்ட போயிட்டா யார்கிட்டையுமே திரும்பி வர மாட்டாங்க. என்கிட்ட கூட வரமாட்டா பாப்பா. ஏன்னா பாப்பாவுக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா பின்னாடியே சுற்றிட்டுருப்பா. இங்கே வந்து அடுப்பில் வந்து சாதம் வேகுது. இது வந்து இங்கே வந்து ஒரு 3 நாய் வளர்க்குறாங்க அம்மாவும் அப்பாவும். அதுக்கு வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க. இது வந்து வேர்க்கடலை வந்து நேற்று எடுத்தது. இந்த வேர்க்கடலை நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து வேர்க்கடலை இன்னும் முட்டை போடுற ஸ்டேஜில் இருக்குது, பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நல்லா முத்திருச்சு. மழையும் நேற்று நைட்டு கொஞ்சம் லைட்டாக வந்ததுனால எல்லாமே பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கியிருக்காங்க. நானும் வந்ததுக்கு 2 செடி பிடுங்கிட்டு போகிறேன்ப்பா, ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடுங்கிட்டு இருந்தேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பிறந்ததுலேருந்தே இங்கே தான் வந்து வளர்ந்தோம். ஃபுல்லுமே வந்து விவசாய வேலை தான். எனக்கு வந்து விவசாய வேலை எல்லாமே தெரியும். நான் வந்து எல்லா வேலையுமே செய்வேன். என் ஹஸ்பண்ட் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தார், யாருன்னா செப்பல் போட்டு போயிட்டு கலக்கா பிடுங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து இங்கே இருக்க போகிறதுல வந்து உடனே கிளம்ப போகிறோம். அதனால் வந்து நான் ஆசையாக வந்து பிடுங்குறதுனால எனக்கு அந்த செப்பல் வந்து கரெக்டாக சடனாக ஞாபகம் வரல. நான் போயிட்டு 2 சுடியை மட்டும் பிடுங்கி போட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு ஆசை தீர்ந்த மாதிரி இருந்தது, நம்ம பிடுங்கி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கொய்யாக்காய் பறிக்க வந்துட்டோம். இது வந்து சின்ன செடி தாங்க. ஆனால் அவ்வளோ கொய்யாக்காய் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பெரிய கொய்யாக்காவாக இருக்குது பாருங்கள். அப்படியே பறிச்சுட்டு வந்தோம். எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே உள்ளே வந்து பார்க்க வந்து மேலே க்ரீனாக இருக்கு இல்லையா, ஆனால் கட் பண்ணால் உள்ளே வந்து ரெட்டிஷாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து அன்னாச்சி செடி இருக்குது, கொய்யாக்காய் செடி. இது வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்குது. அப்புறம் கரும்புலாம் கூட இருக்குது. இந்த செடியில் அவ்வளோ காய் இருந்தது பாருங்களேன். கொத்து கொத்தாக அப்படி அந்த கிளையே தாங்கலை. கிளையே சின்னதாக இருக்குது, அதில் எவ்வளோ காய் பிடிச்சிருக்கு பாருங்களேன். அப்படியே வெயிட் தாங்காமல் அப்படியே தொங்குது. அப்பா வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து வச்சுருக்காங்க, கம்பெல்லாம் ஊனி வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் பறிக்கிறேன். அந்த வெயிட்டில் எப்படி ஆடுது பாருங்களேன் அந்த கிளையே. அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்ருக்கா. ஏதோ அவள் கையில் வந்து சின்னதாக தர்பூசணி பீஸ் கட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்குது பாருங்களேன். அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தா உட்காந்துட்டு. அவளுக்கு வந்து 2 பல்லு முளைச்சிருக்குங்க. குட்டியாக 2 மேலே முளைச்சிருக்கு. அந்த பல்லு வச்சு கொறிச்சிட்ருக்கா. அந்த பல்லை வச்சு தான் எல்லாத்தையும் கொறிச்சி சாப்பிட்றா. அப்புறம் நானும் கொய்யாக்காய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு உடனே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வீட்டு உள்ளே கூட நாங்கள் போகவே இல்லை. வீட்டு வெளியிலேயே உட்காந்துட்டு இதெல்லாம் பறிச்சுட்டு உடனே கிளம்பிட்டோம். அம்மா அப்பாவும் திட்டினாங்க, சண்டே வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு போக வேண்டியதானம்மா, எதுக்குமா இப்போ வந்து உடனே எதுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நாங்கள் வந்து நாளைக்கா சாமி கும்பிட்ற வேலை இருக்குது சனிக்கிழமைக்கு. வந்து ஆஃபீஸும் கிளம்பி போகணும் ஹஸ்பண்ட். அதனால் வந்து சடனாக போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளானோடு வந்துட்டோம். 6:30 போனோம், 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கொய்யாக்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாப்பா வந்து பைக்கில் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தா. அப்புறமா வந்து அவள் கையில் ஒரு கொய்யாக்காய் கொடுத்ததும் அதை வச்சு சுற்றிட்டு இருந்தா. அப்புறமா வந்து கத்திரிக்காய் பறித்து கொடுத்தாங்க அப்பா, செடியில் காய்ச்சதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பொருள் தாங்க, ஆனால் வந்து சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. துளசி, நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால துளசி, அப்புறமா வந்து கொஞ்சம் பூ, அப்புறமா வந்து தேங்காய் எல்லாமே வந்து அப்பா வந்து அங்கேருந்தே கொடுத்து விட்டாங்க, அப்பாவும் அம்மாவும். இது வந்து புதினாவும் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா கிள்ளி கொடுத்து அமிச்சாங்க. இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் 5 ரூபா 10 ரூபா தானம்மா, நீங்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் இல்லாததா, நீங்கள் அங்கே காசு கொடுத்தாவே வாங்கிக்கலாமே, இதுக்கு அங்கே போயிட்டு எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லலாம். அது வந்து
அது வந்து சின்ன பொருள் தாங்க. ஆனா வந்து சந்தோஷம் அவ்வளோ அதிகமா இருக்கும். எங்க அம்மா வீட்லேருந்து எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுங்களா? அது வந்து கல்யாணமான பெண்களுக்கு மட்டுமே அந்த எமோஷன் புரியும். அவ்வளோ சந்தோஷம் வந்து யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணிடுங்க. அப்புறம் அப்பா கிளம்பும்போது பாப்பாவுக்கு வந்து இந்த பூ குடுத்தாரு. அது நான் பேக்ல வாங்கி வச்சுட்டு வந்தேன். இது வந்து இட்லி பூன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. உங்க ஊர்ல என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. பாப்பா வந்து வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் நம்ம வேர்க்கடல பார்க்கலாம். அதுலேயே வந்து தேங்காயும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஹேண்ட் பேக்கில் வந்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஹேண்ட் பேக் நான் எடுத்துகிட்டு போகவே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மொபைல் ஃபோன்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன். பார்த்திங்கன்னா 2 தேங்காய் சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறமா வந்து வேர்க்கடல எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஓனருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டோம். அப்புறம் ஃபுல்லுமே வந்து நம்ம சாப்பிட மாட்டோம். அப்புறமா கொஞ்சம் வந்து நம்ம சாப்பிடுவோம். பாப்பாவும் வாங்கி வறுத்துட்டு இருந்தா. அவளுக்கு பருப்புலாம் கொடுத்தா அப்படியே அந்த குட்டியாக பல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே கொறிக்கிறா. அது கொறிக்கும்போது பாலெல்லாம் ஒழுகுது. அது வந்து பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் நாங்களும் பருப்பு அங்கே சாப்பிட்றதுக்கே டைம் கிடைக்கும். டைம் இல்லை ஃபஸ்ட்டு. நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு பைட்டே சாப்பிட்றேன். பாய். நம்ம வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.